பசங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து நம்மளையும் போட்டுட்டு பாடாப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாட்டில் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். இவங்க வேற வந்து அதில் வெயிலுக்குள்ள வேற தீய ஆரம்பிச்சிட்டாங்க. போங்கடா அங்கிட்டு வெயிலில் தெரியாமல் இடத்துல போய் உட்காந்து ஏதாவது விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் களிமண் அள்ளிட்டு வந்து வதி செஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்க்கையில இடத்துல உட்காந்துருந்தாங்க. சரி என்கிட்ட வெயிலுக்குள்ள போகாமல் இடத்துல உட்காந்து விளாண்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தண்ணி பாய்ச்சி கிளம்பிட்டேன். நானும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்து பார்க்கையில எல்லா விளையாட்டு பொருளும் ரெடியாக இருந்துச்சு. ஒன்று ஒன்றா எங்கள் பாப்பா வேறு அம்மா எப்படிலாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு பாருமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஒவ்வொன்றும் நல்லா அழகழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. லட்டு, குழம்பு சட்டி, வடை சட்டி, சோத்து சட்டி அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருந்துச்சு எங்கள் பாப்பா வேற. அதுவும் பாருங்க நம்ம வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து செஞ்சு வச்சுருக்கேங்க பாப்பா. அம்மிக்கல்லாம் எதுக்கு பாப்பா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நம்ம மசாலா வச்சு குழம்பு வைக்கணும், மிக்சிலலாம் அடிக்கலாம், இப்படிலாம் சமைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு எங்கள் பாப்பா வேற. சரி இப்போயே இருக்க மாதிரியே நீனே ஃபாலோ பண்ணிக்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எங்கள் பாப்பா இதெல்லாம் எதுக்கு பாப்பா இப்படி செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா அதெல்லாம் உனக்கு தேவைப்படுற பொருள் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீண்டே வீட்டில் கறி சட்டிலாம் விளக்க முடியல அப்படின்னு சொல்கிறேன். இதுலலாம் சமைச்சின்னா அப்பயே போய் தூக்கி போட்டுக்கலாம், நம்ம அது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு எங்கள் பாப்பா. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு மாடுன்னு ஒன்று செஞ்சு வச்சிருந்து பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ அழகாக தாங்க இருந்துச்சு. என்னடி இது மாட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் என் பையன் வேறு, அம்மா நான் செஞ்சதை வேறு பாருமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவன் செஞ்சதை போய் பார்த்தோம்னா, என்னடா அது மண்ணு மட்டும் தான் இருக்குது, என்னடா ஒரு உருவம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தா, நான் எதை பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் வேறு அவங்க செஞ்ச பொருளை நான் வந்து பார்த்தோன்னே நம்ம ஏதாவது பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு எங்கள் பசங்க 2 பேத்துக்கும். சரி நானும் அவங்க செஞ்சதுக்கு நம்மளுக்கு ஒரு பாராட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு கீழே அந்த பக்கத்தில் ஒரு மரம் ஒன்றுல காய் கருப்பு கருப்பாக தொங்குச்சு. என்ன காய் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கிட்டத்தில் போய் பார்த்தா, அதனால சரக்கொன்னேன். அதில் வேற சரி இது விளாண்டா நல்லா இருக்குமே, சின்ன வயசில் விளாண்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பிடிங்கி எங்கள் பசங்களை காமிச்சிட்டு இருந்தேன். பசங்க 2 பேரும் அதை ஆட்டி பார்த்துட்டு, என்னம்மா அவ்வளோ கொலுசு சவுண்டு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படி தான் பாப்பா சவுண்டு கேட்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா உடச்சி காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். உடச்சி காமிச்சேன்னா, என்னம்மா உள்ள மாத்திரை மாதிரி ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே வேற சவுண்டு கேட்குதுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு எங்கள் பாப்பா வேற. அதையும் உள்ளே உடச்சி பாரு பாப்பா, அதுக்குள்ளே தான் விதை இருக்கும், அந்த விதை தான் இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிச்சு எங்கள் பாப்பாவும். நானே எங்கள் பாப்பாவும் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். இங்கிட்டே என் பையன் வேற அங்கே செல் எடுத்து நோட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. தம்பி ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன்டி ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு, நாங்கள் என்ன பண்ணுறோமோ வர அந்த விளையாட்டு விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்டி ஃபோனை வாங்கி வச்சாச்சு. அப்புறம்